Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மஷ்ரூம் வச்சு ரொம்ப டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். முக்கியமா இது வந்து நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே சமயம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா வந்து பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா உரலில் போட்டு இடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 3 பெரிய வெங்காயம் இதை சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த ஒரு பேஸ்ட்டை கூட நீங்கள் வந்து போடலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி, இதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதையும் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசிய வேகணும். உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா நல்ல குழைவாக வந்துடும். அது வந்து இன்னொரு மெத்தட், நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் வந்து போட்டுக்கலாம். நல்ல மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் இப்போ போடாமல் கடைசியில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்போவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போகிற அளவு வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் குழைவாக வேகணும். அது வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டர் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிப்பி மஷ்ரூம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்யூபாவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இனிமேல் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வந்து கொஞ்சம் வெளிவிட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரை மாதிரி வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிறது வரை கிளறி கொடுத்துட்டே இருங்க, லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு மஷ்ரூம் ஃப்ரை வந்து பார்த்திங்க அப்படின்னா. இதில் கடைசியாக நீங்கள் வந்து பெப்பர் தூள் கூட தூவி போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து இந்த ஒரு டிஷ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.